ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ராமாவையா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது? எனக்கு லாபம் 10 விழுக்காடு தான். ஆனா வரி 25 கூட்டல் 28 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம், தயவு செய்து பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை என்ன கொடுத்துருங்க. இவர் எப்படி எப்படிலாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு, சரி அதுக்கு என்ன பண்ற, தமிழ் பேரை வையா அப்படிம்பாரு. ஆனா அவர் பேரை இங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன் வச்சுக்கங்களேன், உங்களை யார் வேணான்னா. That have been discussed for the last 3 years and which in many ways may be responsible. What have you asked all your questions? Have you got anything more to ask? I've come very close to the end of this interview. I have only one last question. Are you confident that you can see your electoral low point over with and that you will win in 2006? Wait and see. I told you already I don't believe in astrology. I can't predict what will happen in the next elections, but you will be around, I suppose. Wait and see what happens. But is that a yes, you will win? I said wait and see. Chief Minister, a pleasure talking to you on Hard Talking. I must say it wasn't a pleasure talking to you. Namaste. I'm sorry that you said that. எல்லா நாடும் என் நாட்டில் வந்து முதலீடு செய்து, ரஷ்யா வருது, கொரியா வருது, ஜப்பான் வருது. ஆனால் இது எந்த நாட்டிலேயாவது என் நாடு முதலீடு செஞ்சிருக்கா? இல்ல. ஆனா என் நாடு முதலீடு செஞ்சிருக்கு எங்க? சுவிஸ் வங்கி. தலைவர் திமிங்கலம் தான் கடலில் சேரும் அந்த இடத்தில் நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்தார் கேப்டன். இந்த மித்த கட்சிக்காரன் கூட கேட்கிறேன், கேப்டனுக்கு என்ன நிர்வாகம் பார்க்க தெரியும்? சார், இப்போ பிஜேபி சொல்றாங்க, RSS சொல்றாங்க, நீங்க ராமரை பத்தி சொல்லிய ஸ்டேட்மெண்டால தான் இந்த மாதிரி வயலன்ஸ் ஆகுது. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா சார்? நீங்க ஈரோடுல ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜ் கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. ஜெகனெல்லாம் கொடுக்கிற அம்மா, என் நாட்டில் வந்திருக்கிற அம்மா, எதிர்களை துன்பம் செய்த அம்மா, தேர்தல் ஆனாலும் அம்மா, தொட்டப்பாட்டுகள் அம்மா, சத்துணவு போட்ட அம்மா, சகல போட்ட அம்மா, கொட்ட போட்ட அம்மா, விட அம்மா, அம்மா அம்மா. நடிகர்கள் அவங்க வந்து பின்னாடி உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி உதவி செய்யாம உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசும்போது உங்களோட மன ஃபீலிங் எப்படி இருக்கும்? உங்களோட ஃபீலிங், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியா. Atmanirbhar, it's very difficult. Pardon? See, that is the problem. You see, you don't understand that we speak different languages. Either it can be in English or you can have it in regional languages, so all of us can say it. சரி, இனிமேல தமிழ்லே பேசுறேன், புரியுதான்னு சொல்லுங்க. நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் வேண்டாம் அப்படின்னு அவர் எடுத்த முடிவு சரியா? சரி, இல்லைன்னா மாத்தி என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது.